ஓம் நமோ நாராயணாய நமக. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரஹா மாதவோ மதுஹு அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 167வது திருநாமம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதா யோகி. அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் விழித்திருப்பவர். சதா யோகின்றது சதானா ஆல்வேஸ், எப்பொழுதும் விழித்திருப்பவர். சொல்லும் முறை சதா யோகீனே நமக, சதா யோகீனே நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். இது ஆண்டாளை பற்றிய ஒரு கதை. என்னன்னு பார்த்தாங்கன்னா ஆண்டாள் கண்ணனை மணந்து கொள்வதற்காக நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்களாம். பல முயற்சிகள்லாம் செஞ்சு பார்த்தாங்களாம். அப்போ ஒரு நாள் கோபிகைகள் ஆயர்பாடியில் அனுஷ்டித்து காந்தியாயனி விரதத்தை தானும் அனுஷ்டிக்க விரும்பினாராம். காந்தியாயனி துர்காதேவியினுடைய விரதத்தை அவளும் செய்யறதுக்கு விரும்பினாளாம். ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக பாவித்து தன்னையே ஒரு கோபியாக பாவித்து தனது தோழிகளை எல்லாம் ஆய்ச்சிகளாக பாவித்து வடபத்திரசாயின் கோவிலையே நந்தகோபன் திருமாலியாக பாவித்து வடபத்திரசாயியை கண்ணனாக பாவித்து மார்கழி நோன்பு இருந்தாளாம். ஆனால் நோன்பு முடிந்த பின்னும் கண்ணன் வரவில்லை. இவ்வளவும் எல்லாமே சொல்கிறோம்ல பாவனை கற்பனைன்றது. இவ்வளவும் செஞ்சாங்களாம். ஆனால் கண்ணன் வரவே இல்லையாம். அடுத்தபடியாக தை மாதம் விஷ்ணு காமதேவ விரதம் எனப்படும் வழிபாட்டையும் செய்தாலாம். கண்ணனை மன்மதனாக பாவித்து அவனையே குறித்து நோன்பு இருந்தாராம். அதற்கும் கண்ணன் வரவில்லையாம். உடனே அடுத்து கூடல் இளைந்தாள் ஆண்டாள் ஒரு பெரிய வட்டத்தை வரைந்துவிட்டு கண்ணை மூடியபடி அதற்குள் சிறிய வட்டங்களை போட்டுக்கொண்டு வரவேண்டும். சிறிய வட்டங்களின் எண்ணிக்கை இரட்டைப்படையில் இருந்தால் நினைத்தபடி காரியம் நடக்கும், ஒற்றைப்படையில் வந்தால் நினைத்த காரியம் நடக்காது என்பார்கள். கூடல் இழைத்த போது அவளுக்கு இரட்டைப்படை எண் கிடைத்ததாம். ஆனாலும் கண்ணன் வரவில்லையாம். ஒரு ரவுண்டு, அதாவது அப்போலாம் இந்த விளையாட்டில் நாங்கள் கூட விளையாண்டுருக்குறோம். கண்ணை மூடிக்கிட்டே ரவுண்டு போடுவோம். அந்த ரெண்டும் சேரலைன்னா இவன் என்கிட்ட பேச மாட்டா, அவன் என்கிட்ட பேச மாட்டான். அந்த 2 ரவுண்டு கண்ணை மூடிக்கிட்டே போட்டு 2 வட்டத்தில் இருக்கிறது சேரணும். இது வட்டமாக போட்டு ரெட்டப்படை ஒத்தப்படைன்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து மேகங்களை கண்ணனிடம் தூது அனுப்பினாலாம். தனது நிலையை அவரிடம் எடுத்து சொல்லும்படி அவைகளிடம் சொன்னாலாம். மேகங்கள் தூது பொழிந்து கண்ணனும் வரவில்லையாம். அடுத்தது குயில் கூவினால் மனத்துக்கு பிடித்தவர் வீட்டுக்கு வருவார் என்று ஐதீகம் இருப்பதாகவும் அவளது தோழிகள் கூறினார்கள். அதனால் உலகளந்தான் வர கூவாய் என்று குயிலை கூவச் சொன்னாள். அப்போதும் கண்ணன் வரவில்லையாம். இனி என்ன செய்வது என்று தெரியாமல் விரக்தி வேதனைகள் துடித்தாளாம் ஆண்டாள். அதை கண்ட அவளது தந்தை பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சயனித்திருக்கும் வடபத்திரசாயி எனப்படும் கோவிலுடையானின் சென்று, எம்பெருமானே, என் மகளை இப்படி தவிர்க்க விட்டுவிட்டு நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா என்று பெரியாழ்வார் கேட்கிறாராம். அதனால் நீ இன்னும் உறங்கலாமா? எழுந்து அவளை மணக்க வேண்டாமா? அதான் அந்த 30 பாட்டு மார்கழி திங்களில் பாடியிருக்கிறாங்க என்று அழுது புலம்பிவிட்டு வீடு திரும்பினாராம். அன்று பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி வடபெரு கோவிலினுடைய நான் உறங்குகிறேன் என்று சொல்லி விட்டீர்களே, நீங்கள் நிறைய வேதங்களை நன்கு கற்றவர், உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாராம். அடுத்த நாள் காலையில் பெரியாழ்வார் எழுந்தபோது கனவில் பெருமாள் சொன்ன வார்த்தைகள் அவர் மனதில் நன்கு பதிந்திருந்தனாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது நினைவுக்கு வந்ததாம். இறைவன் எப்பொழுதும் விழித்து கொண்டே தூங்கிட்டங்களே, நீங்கள் போய் என் பொண்ணு எவ்வளவோ சொல்கிறா, அதுக்கு தூங்கிட்டங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இறைவன் எப்பொழுதும் விழித்து கொண்டு தானே இருப்பார். தூங்கி கொண்டிருக்கும் மனிதனுக்கு கனவு உள்ளிட்ட அனுபவங்களை எப்பொழுதும் விரித்திருக்கும் அந்த இறைவன் தானே தருகிறான் என்பதுதானே இதன் பொருள். பெரியாழ்வாரிடம்
ஓடி வந்தாள் ஆண்டாள். நேற்று இரவு நான் கனவு கண்டேன். அதில் கண்ணன் வந்து என்னை மணந்து கொண்டான் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாளாம். மனமாயிரம் சூழ வலம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிரி பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்றது இந்த இது 4000 திவ்யவர்மத்தில் அபாரணமாயிரன்றது ஒரு பாட்டு வரும். ஒரு 10 பாட்டு நல்லாயிருக்கும். அப்போ உடனே அந்த கோயிலுக்கு போனாராம். இப்போ பொண்ணு அப்பாக்கிட்ட பெரியாழ்வார்கிட்ட சொன்னோடனே அந்த வடபெருங்கோவிலுக்கு ஓடி போய், பெரியாழ்வார், நீ ஏன் இன்னும் உறங்குகிறாய் என்று கேட்டேன். ஆனால் நீ எப்பொழுதும் விழித்து கொண்டிருந்து தூங்கிக் கொண்டிருக்கும் எங்களை எல்லாம் காக்கிறாய் என இப்போது நான் உணர்ந்தேன் என்றாராம். பின்னர் ஆண்டாளை ரங்கமன்னர் மணந்த வரலாறு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்றே. இவ்வாறு எப்பொழுதும் விழித்திருந்து உலக வாழ்வாகிய இருளில் உறங்கும் நமக்கு வைத்தியம் செய்வதால் தான் திருமால் சதாயோகி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 167வது திருநாமம் சதாயோகினே நமக என்று தினமும் சொல்லி வருவோரை அறியாமை என்னும் தூக்கத்திலிருந்து எழுப்பி நல்லறிவை திருமால் அருள்வார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இதெல்லாம் நல்லது. நம்ம தூங்குறப்பயே நம்ம ஒரு கரெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12லேருந்து ஒரு 4-4:30 வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. டீப் ஸ்லீப்னால் நம்ம எல்லோரும் அந்த நேரம் தான் செம்ம டீப் ஸ்லீப். அந்த 1, 2, 3, 4லாம் யாருமே நம்ம வரைக்கும் கடிகாரத்தில் பார்க்க மாட்டோம். எப்போயாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம எல்லாமே அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் நம்மளை யார் காக்கிறா? கடவுள் தானே நம்மளை விழிச்சிருந்து காக்கிறாரு. அதை தான் நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம டெய்லியுமே ஒரு 5 மணி நேரம் நம்ம மரணத்துக்கு போயிட்டு தான் வரோம். அதனால தான் நமக்கு மரணம்ன்றது ஒரு பழக்கப்பட்ட ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. அதான் இந்த கதைன்றதில் இது எம்பெருமானுடைய பெருமையும் புகழும். ஓகேவா? இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.